இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வேவ் ஃபார்ம். வாட் இஸ் வேவ் ஃபார்ம்? ஃபோட்டோகிராஃபில கேமரால வீடியோ ஆர் ஃபோட்டோ இந்த கேமரால வேவ் ஃபார்ம் மானிட்டர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வேவ் ஃபார்ம்னா என்னங்க? இந்த கேமரா மானிட்டர்ல அலையா தெரியிற அந்த ஸ்கோப்னு சொல்லப்படுற விஷயம் என்ன? இன்னைக்கு எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹே வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிரமி ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு ஒரு ஒயிட் போர்ட் செஷன்ல இருக்கோம். ஏகப்பட்ட பிராக்டிகல் பார்க்க போறோம். வேவ் ஃபார்ம் பத்தி ஒரு தெளிவான ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த வேவ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, பேர்ல இருக்கு வேவ் ஃபார்ம். அலை. அலையா உங்களோட அ பிரைட்னஸ் லெவல உங்க இமேஜ்ல இருக்கிற உங்க ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய அந்த விஷயத்த பிரைட்னஸ் லெவல உங்களுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா காமிக்கிற விஷயம் தான் இந்த வேவ் ஃபார்ம். ஸோ உங்க இமேஜோட பிரைட்னஸ் லெவல செப்பரேட்டா பிரிச்சு ஒரு கிராஃபிக்கல் இமேஜா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேட் பண்றது விஷயம் தான் இந்த வேவ் ஃபார்ம் சொல்றோம். அப்படியே நீங்க இப்ப எனக்கு முன்னாடி இருக்க கேமரா மானிட்டர்ல இருக்கிற இந்த வேவ் ஃபார்ம் பத்தி நீங்க பார்க்கலாம். இந்த வேவ் ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இந்த ரெப்ரசன்டேஷன்ல உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் லெவல் சேஞ்ச் ஆகுதோ அந்த லெவல்ல அந்த இடத்துல உங்களுக்கு இந்த அலையான ஒரு இமேஜ் ரெப்ரசன்டேஷனை காமிக்கும். சரி, எங்க அலை அதிகமா இருக்கோ அந்த இடத்துல அதிகமான பிரைட்னஸ் இருக்கு, எங்க அலை கம்மியா இருக்கோ அந்த இடத்துல கம்மியான பிரைட்னஸ் இருக்கு. சரி, இந்த அலையா இருக்கிற விஷயத்த இந்த வேவ் ஃபார்மை என்னோட சரியான எக்ஸ்போஷருக்கு, என்னோட வீடியோக்கு, என்னோட ஃபோட்டோக்கு, முக்கியமாக இதை வந்து வீடியோக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட வீடியோகிராஃபிக்கு இந்த வேவ் ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படிங்க சரியான எக்ஸ்போஷரை நான் எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேவ் ஃபார்ம்லாம் எப்படிங்க இருக்குது? இந்த வேவ் ஃபார்மில் அந்த தெரியக்கூடிய விஷயத்த சிம்பிளாக புரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குங்க. பொதுவாக எல்லா கேமராலையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ரெப்ரசென்ட் ஆகும், டிஸ்பிளே ஆகும். அதில் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஜீரோ ஐஆர்இன்னு சொல்லுவாங்க. இந்த ஐஆர்இ பற்றி முன்னாடியே ஒரு தெளிவான வீடியோவில் சொல்லியிருக்கோம். இன்டர்நேஷ்னல் ரேடியோ இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அது சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஒரு குறியீடு தான், அவங்களோட ஒரு வேல்யூ தான் இந்த 0 to 100 அப்படிங்கிறதுல வச்சுக்கிட்டாங்க. 0ங்கிறது கம்ப்ளீட் பியூர் பிளாக். ஸோ இதை நம்மளோட ஹிஸ்டோகிராம் வீடியோலேயே நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். அதை பற்றி பார்க்கணுன்னா இந்த வீடியோ முடிச்சு போய் பாருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு சொல்லுவாங்க. 100 ஐஆர்இ. இதுக்கு நடுவில் உள்ளது 50. எல்லாருக்குமே தெரியும், ஒரு 50 ஐஆர்இன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பிளாக்காக இருக்குங்க, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஒயிட்டாக இருக்கும். ஓகேவா? உங்கள் இமேஜில் எந்த லெவலுக்கு பிரைட்னஸ் இருக்குது, எந்த லெவலுக்கு வந்து ஒயிட் இருக்குது, எந்த லெவலுக்கு பிளாக் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறது தான் இந்த வேவ் ஃபார்மோட வேலை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அழகாக அப்படி வந்து தெரியும். ஸோ என்னோட ஹிஸ்டோகிராமே அந்த மாதிரி தான் காமிக்குது. அப்புறம் எதுக்கு நான் வேவ் ஃபார்மை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் பிக்சரில் இதெல்லாம் உங்கள் ஃப்ரேம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த ஃப்ரேம்குள்ள இந்த எந்த பொருள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த அலை காமிக்கும். இப்போ ஒரு கை வந்து இப்போ நான் வந்து முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த இமேஜில் காமிச்சோம். ஸோ என்னோட பேனா வந்து இங்கே இங்கே வைக்கிறேன் அப்படின்னா, அந்த பேனாவோட இமேஜ் அந்த இடத்துல வருது அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக காமிக்கும். அந்த ஃப்ரேமில் எங்கே இருக்குதோ அந்த பொருள் அந்த இடத்துல காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல எனக்கு அதிகமான பிரைட்னஸ் இருக்குன்னா அது எந்த பொருள்லேருந்து வருது, எந்த லைட் சோர்ஸ்லேருந்து வருது அப்படிங்கிறத தெளிவாக கணிச்சிடலாம். அதுக்கு தான் இது முக்கியமாக வேவ் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 50% அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. ஸோ இந்த மிடில் கிரே அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், மிடில் கிரேங்கிறது 42% ஐஆர்இல இருக்கும். ஸோ 42 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு 40ன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த இதில் இருக்கிற விஷயம், இந்த வேவ் ஃபார்ம் மானிட்டரில் இருக்கிற விஷயம் எப்படி மாறும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 0ன்னு சொல்கிறோம், அடுத்தது டாட்டர் லைன்ஸ் வந்து ஆரம்பிக்கும். ஒரு டாட்டர் லைன்ஸ் அப்படியே ஆரம்பிக்கும். இது வந்து 10, அடுத்தது வந்து 20, அடுத்தது 30, அடுத்தது 40, 50 ஒரு லைன் இருக்கா சாயுது, அடுத்தது 60, 70, 80, 90 இப்படி இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க கேமரா மானிட்டர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பாருங்க ஒரு சாலிடான லைன் இருக்கும், அது வந்து 0. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டர் லைன்ஸா போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சாலிடான லைன்ஸ் இருக்கும், அது 50. அது மாதிரி சின்ன சின்ன டாட்டர் லைன்ஸா போயிட்டு மேலே ஒரு 100ங்கிற ஒரு சாலிடான லைன் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வேவ் ஃபார்முக்குள்ளது. இப்போ நம்ம மிடில் கிரேவை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா, மிடில் கிரேவை பொண்ணு வந்து இந்த இடத்துல நிற்கணும். பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே போயிடாம நிற்கணும், ஒயிட் வந்து இதுக்கு மேலே போயிடாம நிற்கணும். ஸோ இந்த இடத்துல இதுக்கு கீழே வந்து ஒயிட் இருக்கணும், 100க்கு கீழே வந்து ஒயிட் இருக்கணும். மினிமம் 90க்கு கீழே ஒயிட் வச்சுக்கோங்க, கிளிப்பிங் ஆகாமல் இருக்கும். ஸோ 0 எபோவ் 5க்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பிளாக் கிளிப் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மிடில் கிரே நம்மளோட ஹியூமன் ஸ்கின்னாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த அந்த லைட் கலரில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏரியாக்குள்ளே வரும். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா,
நம்ம பெர்ஃபெக்ட்டான எக்ஸ்போஷர் நம்ம குடுத்து சினிமா எடுக்க போறது கிடையாது. பட் நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்த தெளிவான எக்ஸ்போஷர்ல எடுக்கிறதுக்கான இந்த வேவ் ஃபார்ம் மானிட்டர் கண்டிப்பா நம்மளோட வெட்டிங் அண்ட் அதர் ஈவென்ட்ஸ்க்கு நம்மளோட இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சினிமா எடுக்கிறவங்க அத கரெக்ட்டா பார்க்கணும். ஸோ நம்மள மாரி ஈவென்ட்ஸ் எடுக்கிறவங்க அத வந்து இத யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஸ்டேஜ்ல போய் நீங்க கேமரா லைவ்‌க்கா செட் பண்ண போறீங்க அப்படின்னா, வேவ் ஃபார்ம யூஸ் பண்ணி நீங்க அந்த ஸ்டேஜ்ல உள்ள விஷயங்கள் கரெக்ட்டா இருக்கா, எக்ஸ்போஸ் ஆகுதா அப்படிங்கிறத வேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணி கரெக்ட்டா புரிஞ்சுக்கலாம். அந்த வேவ் ஃபார்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இத புரிஞ்சுக்கிட்டா தான் புரியும். பட் இந்த விஷயத்த பத்தி தெரியாதவங்களுக்கு, என்னடா மொய் 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 மொய்ன்னு என்னமோ தெரியுது. ஆனா என்னன்னு புரியல அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்க்ரீன்ல வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, முன்னாடி நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு எக்ஸ்போஷர் கார்டு கிடையாது. கரெக்ட்டான ஒரு கிரே கார்டோ, ஒரு கரெக்ட்டான ஒயிட் கார்டோ கிடையாது. அதேமாரி ஏதோ இருக்கிறத வச்சு நம்ம இங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண பார்க்குறோம். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக், கிரே அண்ட் ஒயிட் கார்டு இருக்கு. ஸோ அது ஒரு சாதாரண கடையில கிடைக்கக்கூடிய கார்டு தான். ஸோ இத வச்சு நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 3 லைன் தெரியுது. இங்க இருக்கிற இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிளாக் லைன்ல தெரியும். இங்க இருக்க கிரே வந்து உங்களுக்கு இந்த கிரேல தெரியுது. இங்க இருக்க இந்த ஒயிட் வந்து ஒயிட்ல தெரியுது. இப்ப நான் சப்போஸ் வந்து என்னோட எக்ஸ்போஷர இன்கிரீஸ் பண்றேன். நான் நார்மலா ISO தான் இன்கிரீஸ் பண்றேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆவுது தெரியும். ஸோ இந்த இருக்கிற ஒயிட்டா வரும். கிரேயா வரும். பிளாக்கா வரும். ஸோ அத வச்சு நீங்க ஒயிட் வந்து அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கா? பிளாக் வந்து அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கா? கிரே வந்து அந்த 40%ல இருக்குதா? அப்படிங்கிறது தெரியும். நடுவுல உள்ள அந்த லைனுக்கு கீழ கரெக்ட்டா இருப்பாங்க. இப்ப நான் இந்த லூமிஸ் கேமரால ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. லூமினன்ஸ் ஸ்பாட் மீட்டர். இதுக்கு முன்னாடியே நீங்க என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா? லூமினன்ஸ் ஸ்பாட் மீட்டர். இந்த லூமினன்ஸ் ஸ்பாட் மீட்டர் கொண்டு வந்து அப்படியே இழுத்துட்டு வந்து இங்க நிறுத்துறேன். அப்ப எனக்கு பாருங்க 44% காமிக்குது. ஆல்மோஸ்ட் 42ல தான் இருக்கணும். பட் இங்க நெறைய ஒயிட் பேக்கிரவுண்ட்ஸ் இருக்கு. என்ன சுத்தி நெறைய ஒயிட் வால் இருக்கிறனால அது மட்டும் நெறைய ரிஃப்ளெக்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கரெக்ட்டான எக்ஸ்போஷர்ல கொண்டு வந்து நிறுத்துறேன். அத அப்படியே இழுத்து கொண்டு போய் ஒயிட்ல வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 84% கிடைக்குது. ஸோ வெல் பிலோ 90%. ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. அது அப்படியே பிளாக்ல எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. பிளாக்குக்கு வந்து இழுத்துட்டு வந்து இங்க கொண்டு வந்து வச்சு பார்க்குறீங்க. பிளாக் வந்து 10% காமிக்குது. சூப்பரான ஒரு விஷயம். ஸோ எபோவ் மினிமம் வந்து 3-5% மேல இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ இதுல நீங்க இந்த வேவ் ஃபார்ம் மானிட்டர்ல வேவ் ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இப்ப வந்து நான் இது வந்து ISO வந்து இன்கிரீஸ் பண்ணும்போது, அந்த வேவ் ஃபார்ம் வந்து இன்கிரீஸ் ஆகுறத பாருங்க. ஒயிட் மேல போயிட்டே இருக்கு. கிரேவும் போகுது, பிளாக்கும் போகுது. இப்ப ஒயிட் கம்ப்ளீட்டா கிளிப் ஆயிடுச்சு. ஏன்னா 100 நெருங்கி தொட்டுருச்சு. இப்ப அதே வந்து நான் ISO வந்து குறைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இங்க வந்து பாருங்க, கீழ வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து திரும்பி வந்து அப்பேச்சர ஏத்துறேன். ஸோ அந்த பிளாக் வந்து 0% கீழ போச்சு. இது வந்து கம்ப்ளீட்டா கிளிப் ஆயிடுச்சு. இதுலருந்து எடுக்க ரொம்ப சிரமம் தான். ஸோ இது நீங்க எப்ப எடுக்கலாம் அப்படின்னா, நீங்க லாக்ல ஷூட் பண்ணும்போது இன்னுமே வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்க லாக்ல ஷூட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு நார்மல் எக்ஸ்போஷர் கரெக்ட்டா வைக்கிறீங்க அப்படின்னா, இதுதான் கரெக்ட்டான எக்ஸ்போஷர்ன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி இருக்கு. இப்ப நீங்க இது போய் லாக்ல நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, நீங்க லாக்ல சேஞ்ச் பண்ணும்போது இந்த லூமினஸ் ஸ்பாட் மீட்டர் அப்படியே கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஸ்டாப்ல சேஞ்ச் ஆயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மிடில் கிரேன்னு இருக்கிற விஷயம் வந்து 0.4 ஸ்டாப்ன்னு காமிக்குது. இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா 0.0 ஸ்டாப்ல இருக்கணும். அதான் கரெக்ட்டான எக்ஸ்போஷர்ன்னு அர்த்தம். ஸோ இந்த 42% IRE ஆர் 40% IREங்கிறது உங்களுக்கு 0 ஸ்டாப்ன்னு அர்த்தம். கரெக்ட்டான எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ உங்களுக்கு மேல ஏற வந்து எக்ஸ்போஷர் அதிகமாகும். ப்ளஸ்ல போகும். கீழ குறைய உங்களுக்கு ஸ்டாப்ஸ் வந்து மைனஸ்ல போகும். இப்போ வந்து நான் அதே வந்து அந்த IRE இத வந்து லூமினஸ் ஸ்பாட் மீட்டர் கொண்டு வந்து இது பண்ண பிளாக்ல வச்சுட்டேன்னா, -2.7 ஸ்டாப்ஸ்ல இருக்கு. அத அப்படியே ஒயிட்‌க்கு எடுத்துட்டு போறேன். ஒயிட்‌ல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, +2.3 ஸ்டாப்ஸ் இருக்கு. ஸோ மிடில் கிரேவ விட ஒயிட் எனக்கு 2.5 ஸ்டாப் அதிகமாவும், பிளாக் வந்து 2.5 ஸ்டாப் கம்மியாவும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இதோட சேர்த்து நீங்க இந்த வேவ் ஃபார்ம் மானிட்டர நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்து அதோட விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு ஒயிட் எங்க இருக்கு, பிளாக் எங்க இருக்கு, தென் கிரே எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வேவ் ஃபார்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, எக்ஸ்போஷர கணிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. அந்த எக்ஸ்போஷர்ல ஏதாச்சும் தப்பு இருக்குதா? அந்த ஃப்ரேம்ல ஏதாச்சும் அந்த எக்ஸ்போஷர் லெவல்ல ஏதாச்சும் தப்பு இருக்குதா? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. தென் உங்களோட கேமரா சென்சார்ஸ், லென்ஸஸ வந்து காலிப்ரேட் பண்றதுக்காக அத வந்து யூஸ் பண்றாங்க. ஆல்ரெடி கரெக்ட்டான காலிப்ரேட் பண்ண அ கலர் சார்ட்ஸையோ, இல்ல வேற விஷயங்கள டூல்ஸ யூஸ் பண்ணி, அது வந்து கரெக்ட்டான அந்த கண்ட்ரோல் சிச்சுவேஷன்ல காலிப்ரேட் பண்றதுக்காகவும் இந்த வேவ் ஃபார்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த முன்னாடியே சொன்னோம், ஹிஸ்டோகிராமும் அதே மாரியான ஒரு எக்ஸ்போஷர் தான் காமிக்குது. அப்புறம் ஏன் நான் வேவ் ஃபார்ம கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஹிஸ்டோகிராம விட
வேவ் ஃபார்ம் முன்னாடியே சொன்ன மாரி அதிகமான டீட்டெயில் உங்களுக்கு குடுக்கும். அதிகமான எக்ஸ்போஷர் பத்தியான விஷயங்கள ஃப்ரேம்ல எந்த பொருள் எங்க இருக்கு, எந்த லைட் சோர்ஸ்லேருந்து அதிகமான இமேஜ் பிரைட்னஸ் வந்து குடுக்குது அப்படிங்கிறத இன்னும் அதிகமான டீட்டெயில் குடுக்கக்கூடியது தான் இந்த வேவ் ஃபார்ம். ஸோ இதுதான் வேவ் ஃபார்ம். வேவ் ஃபார்ம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யுவர் இமேஜ் பிரைட்னஸ். ஸோ இதுதான் முன்னாடியே நம்ம சொன்ன மாரி உங்களுக்கு அந்த பொருள் எங்க இருக்கோ அதுக்கேத்தாப்புல அந்த விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். ஃப்ரேம்ல எங்க பொருள் தெரியுதோ அதுக்கேத்தாப்புல இந்த இமேஜ் பிரைட்னஸ் லெவலும் சேஞ்ச் ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த வேவ் ஃபார்ம் பத்தி ஒரு ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ. வி கிரியேட் a bond with you. Bye bye.